விஜய் ஒரு இது சொல்லியிருக்காரு சார். அவர் கொடுத்ததில் வந்து மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவருக்கு எழுதுனதில் வந்து அவருக்கு அந்த அறிக்கை எழுதியிருக்காரு. பெரியார் குறித்து நீங்கள் இப்படி பேசாதீங்கன்னு அந்த ஸ்டேட்மெண்ட். விஜய்க்கு யாராவது எழுதி கொடுத்துருப்பாங்க, எழுதி கொடுத்து தான் போடும். விஜய் வந்து அந்த அறிக்கையை பார்த்துருக்க மாட்டாங்க, யாராவது தம்பிகள் எழுதி அப்படியே மெயில் பண்ணியிருப்பாங்க, அவ்வளோதான். ஓகே. விஜய்க்கு என்ன அறிக்கை வந்துச்சுன்னு விஜய்க்கே தெரியாது. அதுதான் விஜய் கட்சியோட நிலவரம். இப்போ அவங்க அதிமுக கூட கூட்டணி வைப்பாங்களா சார்? இல்லை, அது ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ அதிமுகவோடனா பிஜேபியோட தான் கூட்டணி வைக்கணும். கூட்டணிக்கு வந்து தலைவர் வந்து பிஜேபி தான். ஓகே. பொதுச் செயலாளர் அது பேர் அமித்ஷா. அவங்க சொல்கிறபடி தான் அதிமுக கேட்கும். அவங்க தான் கூட்டணிக்கு தலைமை. இப்போ எழுதி வச்சுங்க, கூட்டணிக்கு தலைமை அதிமுக கிடையாது, பிஜேபி தான் கூட்டணி தலைமை. என்டிஏ கூட்டணி, இந்த கூட்டணின்னு கொண்டு வருவாங்க. ஓகே. அப்போ எங்கள் தலைமையில் தான் அதிமுக இருக்குன்னு கொண்டு வருவாங்க. ஓகே. அதில் போய் விஜய் இணைஞ்சா சேர்த்துக்குவாங்க. விஜய் இணைய முடியாதுல்ல, கொள்கை தலைவர் 10 கட் அவுட் செஞ்சு வச்சுட்டாங்கல்ல, மாற்ற முடியாதுல்ல. ஓகே. அதனால இவர் இதை பிடிச்சி தொங்கும்போது சேர்க்க மாட்டாங்க. இவரும் சேர்ந்தாருன்னா கொள்கை தலைவர் பூரா காலி ஆயிடுவாங்க. அதனால் இவர் சேராமலாம் வெளியில் இருப்பார். தீபஜோதியில் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பவித்திரம் பரவட்டும்.